சர்க்கரை நோய் வராமல் தடுக்க வந்தவர்கள் அளவு குறைக்க இது பெரிய ரோல் பிளே பண்ணுது. அப்ப எவ்வளவு சூப்பர். நோய் தொற்று நோய் எதிர்ப்பு சத்து கம்மியா இருக்கு, எது கேட்டாலும் சளி பிடிக்குது. அதே நம்ம பக்கத்து வீடு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை பத்தி சொல்லி இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்து எல்லாம் குடிங்க, காலை வெறும் வயிற்றுல குடிங்க. ஏன்னா சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்கல்ல, காலை வெறும் வயிற்றுல கெஃபர் கிரெயின்ஸ் குடிச்சவங்களுக்கு சுகர் லெவல் அவ்வளவு சூப்பரா கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா கட் பாக்டீரியா இதாகிறதுனால, கட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுனால டயபெட்டிஸ் சூப்பரா கண்ட்ரோல். நார்மலா ஒரு பால் குடிக்கிறவங்களுக்கு சுகர் செக் பண்ணி பார்க்கறது, ஃபாஸ்டிங் சுகர், கெஃபர் குடிக்கிறது ஃபாஸ்டிங் சுகர் குறைச்சு செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி மேஜிக்கலா டிஃபரன்ஸ் தெரியும். சர்க்கரை நோய் வீட்டுக்கு வீடு எல்லாருக்குமே இருக்கு. நான் அதனால என்ன பண்ணுவேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருவேன். எல்லா வீட்லயும் இருக்குமா, என்னைக்காவது சூடு பால் அவசரப்பட்டு நம்ம மெய்டு ஊத்தி நம்ம பால் நம்ம கெஃபர் செத்து போச்சுன்னா கூட கொஞ்சம் உரத்தயிர் குடின்னு கேட்கற மாதிரி தான் இது. கெஃபர் குடிச்ச ஆரம்பிக்கும் போது ஃபர்ஸ்ட் என்னன்னா வயிறு பிளாட்டடா 3 நாளைக்கு வந்து நம்ம கேஸ் ஸ்மெல் ரொம்ப கூடுதலா இருக்கும். அது நம்மளுக்கே கொடுமையா இருக்கும். அது ரீசன் வந்து பேட் பாக்டீரியாஸ் அது கொல்றனால. அதுக்கப்புறம் நம்ம வாய் ஸ்மெல் ஆரம்பிச்சு நம்மளோட மோஷன் ஸ்மெல், கேஸ் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நல்ல தூக்கம் வரும், சூப்பரா வெயிட் லாஸ் ஆகும், உடம்புல நீர் கோத்து இருக்கு. பட் நீங்க கெஃபர் ரெகுலரா எடுத்தீங்கன்னா உடம்புல அந்த ஃப்ளூயிட் அக்யூமுலேஷன் குறையும். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சூப்பரா குறையும். கொலஸ்ட்ரால் அவ்வளோ நம்ம கட்டு தானே நம்மளுடைய எதை அப்சர்வ் பண்ணணும், எதை அப்சர்வ் பண்ண வேணாம், அழகா இந்த பிரெயினோட இது பேசும். எக்ஸாம் டென்ஷன், ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு எக்ஸாம் ஃபியர், ஒரு பதட்டமான சூழ்நிலை, ரொம்ப மன அழுத்தம், ஒரு எப்பயுமே ஒரு கோவப்படுறாங்க லேடிஸ், அவங்களுக்கு அதெல்லாமே பேட் பாக்டீரியா தானே அதை பண்ண வைக்குது. அவங்க கட்டு தான், கட்டு ஹெல்த் தான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமாக கண்ட்ரோல் பண்ணும். இப்போ இந்த நிறைய ப்ரோபயோட்டிக் ப்ரீபயோட்டிக்லாம் வெளியில் போய் வந்து ஆர்டிஃபிஷியலாக வாங்கி குடிக்கிறோம். அதுக்கு பதிலாக நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம். ப்ரோபயோட்டிக் டேப்லெட், ப்ரீபயோட்டிக் டேப்லெட் மார்க்கெட்ல நிறைய ட்ரிங்க்லாம் வைக்கிறாங்க. நான் அதை செய்யறதுக்கு நீங்க இட்லி, தோசை, ஊறுகாய் நான் ஏன் கொஞ்சம் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன்னா, அது உப்பு கூட இருக்குமா. ரெகுலராக ஊறுகாய் நிறைய சாப்பிட்டா கிட்னி அஃபெக்ட் பண்ணும். நம்ம வீட்டில் அப்பப்போ உப்பு கம்மியாக போட்டு ஃபர்மெண்ட் பண்ணி சாப்பிட்றது எனக்கு ஓகே. எனக்கு என்னமோ நான் என்ன சொல்வேன், சுண்டைக்காய் கூட, சுண்டை வத்தலோ கருவாடு கூட கொதிக்கிற தண்ணியில முக்கி வச்சு உப்பு ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டு சமைச்சு சாப்பிடுங்க. இல்லை சாப்பிடாதீங்க, அந்த நாக்கில் அப்படி டேஸ்ட் பழகாதீங்கன்னு சொல்லுவேன். ஸோ அதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப்ஸ் அண்ட் வித்தியாசமான விஷயமும் கூட. ஸ்கூலுக்கு போகிறாங்க, இப்போ உங்கள் ஹஸ்பண்டே ஆஃபீஸ் போகிறாங்க, காலையில் ஆறுன பாலை நீங்கள் ஒரு கிளாஸ் பாட்டில் மாதிரி வாட்டர் பாட்டிலே இப்போ அப்படி தானே கொண்டு போகிறாங்க. அதில் நீங்கள் பாலை ஊற்றிட்டு கெஃபர் ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்து விட்டா அவங்க எங்கேயா குடிக்கும்போது நல்லா ஷேக் பண்ணிட்டு குடிச்சுக்கலாம். சர்க்கரை நோய் வராமல் தடுக்க வந்தவர்கள் அளவு குறைக்க இது பெரிய ரோல் பிளே பண்ணுது. அப்ப எவ்வளவு சூப்பர். நோய் தொற்று நோய் எதிர்ப்பு சத்து கம்மியா இருக்கு, எது கேட்டாலும் சளி பிடிக்குது. அதே நம்ம பக்கத்து வீடு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை பத்தி சொல்லி இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்து எல்லாம் குடிங்க, காலை வெறும் வயிற்றுல குடிங்க. ஏன்னா சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்கல்ல, காலை வெறும் வயிற்றுல கெஃபர் கிரெயின்ஸ் குடிச்சவங்களுக்கு சுகர் லெவல் அவ்வளவு சூப்பரா கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா கட் பாக்டீரியா இதாகிறதுனால, கட் ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுனால டயபெட்டிஸ் சூப்பரா கண்ட்ரோல். நார்மலா ஒரு பால் குடிக்கிறவங்களுக்கு சுகர் செக் பண்ணி பார்க்கறது, ஃபாஸ்டிங் சுகர், கெஃபர் குடிக்கிறது ஃபாஸ்டிங் சுகர் குறைச்சு செக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி மேஜிக்கலா டிஃபரன்ஸ் தெரியும். சர்க்கரை நோய் வீட்டுக்கு வீடு எல்லாருக்குமே இருக்கு. நான் அதனால என்ன பண்ணுவேன், எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வச்சிருவேன். எல்லா வீட்லயும் இருக்குமா, என்னைக்காவது சூடு பால் அவசரப்பட்டு நம்ம மெய்டு ஊத்தி நம்ம பால் நம்ம கெஃபர் செத்து போச்சுன்னா கூட கொஞ்சம் உரத்தயிர் குடின்னு கேட்கற மாதிரி தான் இது.